ஹாய், பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 14ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. மறுநாளிலே அவர் பெத்தனியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுக்குள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழமோ காலம் இராதபடியால் அவரிடத்திலே வந்தபோது அதில் இலைகள் அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலமும் ஒருவனும் இடத்திலே கனியை புசிக்காதிருக்கடுவான் என்றார். அதை அவர் சீசர்கள் கேட்டார்கள். அதாவது ஏசப்பா பெத்தனியான்ற கிராமத்தில் அவர் ஊழியம் செஞ்சுட்டு வர வழியில் அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. உடனே ஒரு அத்தி மரத்தை அந்த அத்தி மரத்தை பார்த்தீங்கன்னா, அந்த அத்தி மர சீசனை அந்த பழம் வர டைம் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக இலையெல்லாம் பச்சை பசுன்னு பார்க்கவே அது உள்ள கனித்தர போல் வெளியே தோற்றம் அவ்வளோ அழகாக இருந்தது. உடனே ஏசப்பா உடனே அவர் அந்த அத்தி மரத்திட்ட போயிட்டு சரி எதனா கடைக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லி கிட்ட போனால் அந்த அத்தி மரத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஏசப்பா உடனே அந்த அத்தி மரத்தை பார்த்து உடனே சபிக்கிறத சீசனை கேட்குறாரு. அதாவது ஏசப்பா எதுக்கு அந்த அத்தி மரத்தை சபிச்சார்னா, அந்த அத்தி மரம் சீசன் கொடுக்குற பழம் கொடுக்குற டைம் அப்படி பார்த்தீங்கன்னா வெளியே அந்த அத்தி மரம் தோற்றம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் உள்ளே ஒன்றுமே எனக்கு மாயமாக இருக்குது சொல்லி ஏசப்பா சபிச்சார். இன்றைக்கி அநேக பேர் வாழ்க்கை நம்ம மாயமான வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் அவர் அறிஞ்சிருக்கிறார். அதாவது இந்த வேதப்பாருங்க இந்த மூப்பர் இந்த பரிசனை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நியாயப்பிரமாணத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. மோச கொடுத்த கட்டளையும் கரெக்டாக கடைப்பிடிப்பாங்க. அதாவது கை தான் சாப்பிடுவாங்க, உபவாசம் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு அவங்க அவங்க இருதயமும் எங்கேயோ தூரமாக இருக்கிறது. அவங்க ஆராதனை கூட எனக்கு அருவருப்பாக. அவங்க எல்லா இடத்துலையும் நியாயப்பிரமாணத்தில் எல்லாத்துலேயும் அவங்க அந்த நியாயப்பிரமாணம் அந்த பாரம்பரியத்தில் தான் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க இயேசுவை கிட்டி சேரல. இயேசு அவங்க இருதயத்தில் அவங்க ஏற்றுக்கலை. அதாவது அவங்க இருதயமும் தூரமாக சொல்லி கர்த்தர் ரொம்ப மனஸ்தாப்படுறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையிலும் சரி கர்த்தர் நம்மளை அறிஞ்சிருக்கிறாரு. நம்ம ஆண்டோட புள்ளியாக இருக்கிறோம். நம்ம விசுவாசியாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம உண்மையாக தேடும்போது நிச்சயமாக நம்ம எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிற உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசிரியர் பெற்றுக்கொள்ள வேதவசனம் சொல்லி கர்த்தரை உண்மையாக தேட ஜனங்க ஒரு நாள் கெட்டு போவது, ஒரு நாள் வெட்டப்படுவதில்லை. அவர் உண்மையாக தேர்வு நிச்சயமாக எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் மாயமாக தேர்வுகளை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அதாவது பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே இன்று சேவல் கோவு, அதாவது ஆண்டவரே நான் உண்மை ஒரு நேரம் மறுதளிக்க மாட்டேன், ஜீவனை போனால் சரி நம்ம மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி பேதுரு சொல்கிறான். உடனே ஏசப்பா சொல்கிறாரு, பேதுரு நான் உனக்கு மெய்யாக சொல்லி இந்த சேவல் கொடுத்து இந்த 3 தடவை மறுதளிப்பா சொல்கிறார். நான் மாட்டவே மாட்டேன் சொன்னேன். ஆனால் ஏசப்பா சொன்ன போலே அவன் மறுதளிச்சார். ஏன்னா நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது ஏசப்பாவுக்கு பேர், நம்ம நினைவுகள் என்ன இருக்குது ஏசப்பா அறிவார். நம்ம வாயில் வர வார்த்தை கூட ஏசப்பா முன்னாடி அறிஞ்சு அப்படியாப்பட்ட தேவன் நம்ம எல்லாவற்றையும் பார்ப்பார். நம்ம கத்தர் மனுஷனுக்கு நம்ம பிரியமானலாம். ஆனால் தேவன் நம்ம எல்லாத்தையும் நம்ம தேவனுக்கு நம்ம நடக்கிற காரியத்தை கத்தர் பார்ப்பார். அதாவது நம்ம மனுஷனாக ஏமாற்றலாம், ஆனால் தேவனை ஒரு நாளாக ஏமாற்றவே முடியாது. ஆனால் நம்ம எல்லாவற்றையும் நம்ம ஆராயிற தேவனாக இருக்கிறார். நம்ம மேலே நினைவாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம கத்தருக்கு உண்மையாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் உண்மையாக இருக்கணும். அதாவது சண்டே ஒரு நாள் மட்டும் நம்ம சர்ச்சைக்கு போய் தேவனை தேடக்கூடாது, வாழ்க்கை ஃபுல்லாக தேடணும். எப்போதுமே நம்ம ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும். அவர் மேலே பிரியமாக இருக்கும்போது நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். நம்ம ஒரு நாளை கைவிட மாட்டோம். நம்ம மாயமாக வாழ்ந்தனாக்கா நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாள் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது. கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அந்த அத்திமரம் அப்படி தான் அந்த கர்த்தர் அதை சபிச்சார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில சரி நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும், கர்த்தருக்கு நம்ம உத்தமனாக இருப்போம், கர்த்தர் நம்ம உண்மையாக தேடும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். வேதம் சொல்லுது, உன் தேவனாக கர்த்தரை உன் முழு வீட்டோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முழுசாக ஒரு அன்பு கூறல அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நம்ம நினைவுகளை கர்த்தர் அறிஞ்சிக்கிற அந்த அத்திப்பறம் மாயமாக நம்ம வாழ்க்கை அது போல் மாயமாக இல்லாமல் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். ஆமென்.